மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசனில் கலந்து கொண்டு பார்வையாளர்களின் பாராட்டுக்களை பெற்றவர் சீரியல் நடிகையான பவித்ரா சென்னனி. அவரை ஏஞ்சல் என்று அழைக்கிறார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். இந்நிலையில் இந்த ஏஞ்சல் தன் சக பிக் பாஸ் போட்டியாளரான ரயானுடன் சேர்ந்து திருவண்ணாமலையில் இருக்கும் பர்வதமலைக்கு ட்ரெக்கிங் சென்றார். அப்பொழுது எடுத்த புகைப்படங்கள் வீடியோவை பவித்ரா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்ய லைக்ஸ்கள் வந்து குவிந்துவிட்டது. பிக் பாஸ் ட்வீட்டில் இந்த முறை பணப்பெட்டி டாஸ்கில் ட்விஸ்ட் வைத்தார்கள். கொடுத்த நேரத்திற்குள் பணப்பெட்டி எடுத்துக்கொண்டு பிக் பாஸ் வீட்டிற்குள் வர வேண்டும். ஆண் போட்டியாளர்கள் சமாளித்து விட்டார்கள். பெண் போட்டியாளர்கள் திணறினார்கள். ஆனால் பவித்ரா சென்னனி மட்டும் கொடுத்த நேரத்திற்குள் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு விண்ணல் வேகத்தில் ஓடி பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்துவிட்டார். அடேங்கப்பா, பவித்ரா செம ஃபிட்டாக இருக்கிறார் என பிக் பாஸ் பார்வையாளர்கள் வியந்தார்கள். இந்நிலையில் அவர் ட்ரெக்கிங் சென்றதை பார்த்ததும் பவித்ரா எப்பொழுதுமே ஃபிட் தான், ட்ரெக்கிங் எல்லாம் போகிறார். தம்பி ரயானுடன் ட்ரெக்கிங் சென்றிருக்கிறார். பவித்ரா ஹாப்பி அண்ணாச்சி என்கிறார்கள். டிவி சீரியல்களில் நடித்து வரும் பவித்ரா சென்னனியை பார்த்தால் ஹீரோயின் மாதிரி இருக்கிறார். பெரிய திரையில் ஹீரோயின் வாய்ப்பு வந்தால் மட்டும் போங்க, ஹீரோவுக்கு தோழியாக அழைத்தால் கூட செல்ல வேண்டாம் என ரசிகர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். முன்னதாக ஜாக்லின் சௌந்தர்யாவுடன் காரில் டிரைவ் சென்றார் ரயான். அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோவை அவர்கள் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டார்கள். 3 பேரும் சந்தோஷமாக பாடிக்கொண்டே சென்ற அந்த வீடியோ கோவா கேங் ரசிகர்களை கவர்ந்துவிட்டது. ரயான், சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் என இவர்கள் மூவரும் எப்போதும் இணைந்தே இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்வது தொடங்கி அவர்களுக்குள் இருந்த நெருக்கம் ரசிகர்கள் பலரது கவனத்தினை ஈர்த்தது. இப்படியான நிலையில் போட்டியில் இருந்து வெளியேறியவர்கள் தொடங்கி போட்டி முடிந்த பின்னர் வெளியே வந்த போட்டியாளர்கள் என பிக் பாஸ் பிரபலங்கள் இணைந்து பல நிகழ்ச்சிகளுக்கு செல்வது, ஊர் சுற்றுவது என செம ஜாலியாக இருக்கிறார்கள். இப்படியான நிலையில் பவித்ரா சென்னனியும் ரயானும் இணைந்து பர்வதமலைக்கு ட்ரெக்கிங் சென்றுள்ளார்கள். இது தொடர்பான புகைப்படங்களையும் வீடியோவையும் பவித்ரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் ரயானை டாக் செய்து ட்ரெக்கிங் அனுபவம் எப்படி இருந்தது ரயான் எனவும் கேள்வி எழுப்ப, ரயானோ எப்படியோ உன்னை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்ட என கமெண்டில் தெரிவித்துள்ளார். இவரது கமெண்டை 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் லைக் செய்துள்ளனர். இதனை பார்த்து ரசிகர்கள் மற்றும் இணையவாசிகள் ரயான் என்ன திடீர்னு பவித்ராவுடன் சேர்ந்து ட்ரெக்கிங் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு, இவரது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யாவை ஆளையே காணுமே என கேள்வி எழுப்பி வருகின்றனர். பவித்ராவின் இந்த பதிவுக்கு பிக் பாஸ் பிரபலங்கள் லைக்குகளை தட்டிவிட்டு வருகின்றனர். இது பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.